எல்லா உறவுகளும் வாழும் பொழுது இருக்கும், வாழ்ந்து முடிக்கும் பொழுது எந்த உறவும் துணையாக இருக்காது, உடன் வராது. வாழும் பொழுது சிவபெருமானும் உடனேயே இருப்பார். ஆனால் அவர் இருப்பது அந்த உயிருக்கு, கண்களுக்கு தெரியாது. வாழும் பொழுது நிலையற்ற உயிர்கள் தெரியும், நிலையான சிவம் தெரிவதில்லை. ஒரு நாள் சுடுகாட்டிற்கு செல்லும் பொழுது நிலையற்ற உறவுகள் எல்லாம் போய்விடும், நிலையான சிவம் அங்கே கண்ணுக்கு தெரிகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இறைவன் இருக்கிறார் என்பார் மணிவாசகர். இமைப்பொழுது கூட என் நெஞ்சில் அவர் இருக்கிறார் என்பதை நினையாமல் இருக்கின்றோம் நாம். இது இறைவனுடைய பெருங்கருணை, இது ஆன்மாவினுடைய சிறுமை. இப்படி வாழும் நமக்கு பொன்னையும் தருவார், மெய்ப்பொருளையும் தருவார். மெய்ப்பொருள்னு சொல்லும் பொழுதே முதல்ல சொன்னது பொய்ப்பொருள்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு அது தேவைப்படுகிறது. எப்படி அது பொய்ப்பொருள்? ஒன்று, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் அதை விட்டு நாம் நீங்கி விடுகிறோம். இப்படித்தான் அதோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. ஆனால் மெய்ப்பொருளான சிவஞானம் உயிரை விட்டு என்றைக்கும் நீங்குவதே இல்லை. இதை தரக்கூடியவரும், இதெல்லாம் வரும் பொழுது போகமும் திருவும் புணரப்படுகிறது. அதனால் பிழைகள் ஏற்படுகிறது. அதை மன்னிக்க கூடியவரும், மேலும் பிழைகள் வாராதிருக்க அருள் செய்யக்கூடியவரும். இப்படித்தான் இறைவன் இருக்கிறார் என்று ஒரு வரையறை சொல்லவே முடியாது. வேறுபட்ட உயர்ந்த இடத்திலே இறைவன் இருக்கிறார். இது சொல்லும் பொழுது கடவுள் ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கார் போல இருக்கு, நமக்கெல்லாம் எட்ட மாட்டாரோன்னு ஒரு எண்ணம் வரும். நாம் எந்த வடிவத்தை வைத்து இறைவா என்று வேண்டுகிறோமோ, ஆர் ஒருவார் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் தோன்றுகின்ற வடிவமாகி எளிவந்த பிரானாக காட்சியளித்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற ஆரூர் பெருமானை மறக்கலுமாமே